கசாலி டீகோட் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு ஆகஸ்ட் 14, 2026. ஓகே. உலக செய்திகளில் வழக்கம் போல் பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாமல் ஒரு பக்கம் சைனா ஓங்கி அடிக்குது, இன்னொரு பக்கம் ஈரான் வந்து தாங்க மாட்டாமல் அடிக்குது. அதுக்கப்புறம் சவுதி அரேபியா வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது எகிப்து வந்து நானும் வர்றேன், எனக்கு கொஞ்சம் பணம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அது வருது. அப்படின்னு பலதரப்பட்ட செய்திகள். அந்த செய்தியோட தொகுப்பை வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் கசாலி டீகோட்ஸ். வழக்கம் போல் உங்களுடைய ஆதரவு, லைக் பட்டன், ஹைப் பட்டன், பெல் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். சரி, இப்போ வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, கடந்த இந்த 5 மாதமாக இந்த ஈரான் பிரச்சனை ஆரம்பித்ததுலேருந்து எந்த அளவு எண்ணெய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டிருக்கு, ஒவ்வொரு நாடும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கு அப்படின்னு சில செய்திகள்லாம் வந்திருக்கு. ஸோ நம்ம ஒவ்வொரு செய்தியாக பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு செய்தி தொகுப்பு கிடச்சிரும். ஓகே, இது வந்து எப்படின்னா, நம்ம அங்கே சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில் வந்து விலாவாரியாக விவரிக்க ஒரு பக்கம், இது வந்து மொத்த செய்தியோட தொகுப்பு. சில நேரம் அந்த தொகுப்பு வந்து நமக்கு தேவையாகவும் இருக்குது, சுவாரஸ்யமாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம தமிழ் தொலைக்காட்சியிலே வந்த செய்தி என்னென்னா, அமெரிக்கா இங்கே வந்து இந்தியாவை குறிப்பிட்டு ரொம்ப இதாக சொல்கிறாங்க. நீ வந்து மகாராஷ்டிரா, மும்பை, குஜராத் அண்டு சென்னை, இது 3 வந்து பயங்கர மோசம். அமெரிக்காவோட அங்கே இருக்கிற தொழில் நகரங்களோட இது ரொம்ப பயங்கரமாக வந்துட்டு இருக்கு, டர்ட்டி சிட்டிஸ் இதெல்லாம் பண்ணுறாங்க. இது வந்து என்ன பண்ணுறாங்க, நேர சைனாலேருந்து பொருட்களை பூரா இந்தியாவுக்கு வர வச்சு இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு அனுப்புகிறாங்க. அப்போ என்ன நடக்குது, சைனாவுக்கு வந்து நாங்கள் ஒரு டாரிஃப் போட்டிருப்போம், அந்த டாரிஃபை வந்து பைபாஸ் பண்ணி இந்தியா வழியே கொண்டு போல சேர்க்குறாங்க. பிளடி ஃபெல்லோஸ், இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்பு அவருக்கு வந்து இப்போ எப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பைத்தியம் பிடிச்ச ரேஞ்சில் வந்து, பைத்தியம்னா அதுக்காக அன்பாக சொல்கிறது தான். என்னத்தை பண்ணுறது, ஒன்று ஆரம்பத்துலேருந்து நான் வந்து எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நேட்டோ உனக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னாரு. கிரீன்லாண்ட் அது எனக்கு கொடுத்துரு அப்படின்னாரு. அப்புறம் வந்து கனடா 51வது மாநிலமாக நாங்கள் வந்து வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி அப்படி ரொம்ப பயங்கரமாக டீல் பேசினார். அதுக்கப்புறம் எங்கே பார்த்தாலும் கண்ணா அப்படின்னு தாட் போட்டு பேச்சு, இதெல்லாம் பயங்கரம். இந்தியா அந்த பாகிஸ்தான் இந்தியா போகிற வந்து அவங்க 2 பேர் கெஞ்சினாங்க, நான் தான் நிறுத்தி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைட்டர் ஜெட்டெல்லாம் வந்து எத்தனை அடிபட்டுருச்சு, நான் தான் வந்து அதெல்லாம் இந்தியாவை காப்பாற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திரும்ப பேசினார். நம்ம இதுலேருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை பெருசாக, அந்த மாதிரி இருந்தது. இப்போ கடைசியாக வந்து ரொம்ப கையெல்லாம் ரொம்ப இறங்கி போச்சு. இறங்கி போன ஒன்று பார்த்தா என்ன நடக்குது, சைனா வந்து போட்டு அமுக்கணும், ஆனால் சைனா வந்து மேலே எந்திரிச்சிட்டே இருக்காங்க. நேற்று பேசியிருந்தோம், பிரேசில் என்ன பண்ணிட்டாங்க, பாண்டு வந்து டாலர் பாண்டுக்கு பதிலாக யுவான் பாண்டு வந்து இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த வகையிலையும் வந்து டாலரோட கரன்சிக்கு வந்து பயங்கர அடி. அப்போது சைனாவை என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கும்போது, எப்படா இந்த மாதிரி சைனா பொருள் வந்து நேரடியாக வரும்போது அவங்களுக்கு டேரிஃப் போட்டிருக்கோம், அந்த டேரிஃபை தாண்டி எப்படா 18%, எப்படின்னா வந்து 50%ல் வந்து 32% கட் பண்ணிட்டோம், இனி 18% அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லிட்டு இருக்கும்போது, இந்தியா இங்கேருந்து என்ன பண்ண, நம்ம வியாபாரிகள் சாதாரண ஆட்களாக, அதுவும் எஸ்பெஷலி குஜராத்திஸ், அந்த குஜராத்தி என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்து இங்கேயே மார்வாடிஸ் இங்கே சென்னையில் இருக்காங்க. மும்பை இந்த மாதிரி தொழில் முழுக்க மார்வாடிஸ், சிந்திஸ் அண்டு போரா இந்த கோஷ்டி தான். எல்லாம் வந்து சைனா பொருள் எல்லாம் இங்கே வந்து ரீபேக் பண்ணி மேட் இன் இந்தியா மாதிரி அனுப்புகிறாங்களா என்னன்னு தெரியாது. மொத்தத்துக்கு வந்து இவங்க வந்து ரொம்ப ஒரு மாதிரி வந்து கிட்டத்தட்ட கிறுக்கு பிடிச்ச நிலமை. என்ன இவ்வளோ தூரம் பண்ணிட்டு இருக்கு, எங்களை வந்து கையில் காசு இல்லை, நாங்கள் கடன் வாங்க முடியல, பாண்டு ரிலீஸ் பண்ணால் ஒருத்தர் வாங்க மாட்டுறாங்க, அப்புறம் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஏற்றணும் அப்படின்னா 3.25 4, 4.5, 5 ஏற்றணும் அப்படின்னு என்னத்துக்கு சோழி முடிஞ்சிடும். வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணுறது, பயங்கர கடனாளி ஆகிட்டோம், சம்பளம் கூட வழி இல்லாமல் இருக்குது. அப்புறம் மக்கள் நல திட்டமாவது என்ன திட்டமாவது போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குமரி போய் கிடக்காரு. என்னென்னா, இந்தியாவின் சென்னை, புனே, குஜராத் உற்பத்தி மண்டலங்கள் அமெரிக்க தொழில் நகரங்களுக்கு போட்டியாக உள்ளதாக வெள்ளை மாளிகை குமரல், அவைகளை அக்லி சிஸ்டர் சிட்டிஸ் என தனது அதிகாரப்பூர்வ அறிக்கையில் குறிப்பிட்டு சீன பொருட்கள் அமெரிக்க வரிகளை தவிர்க்க இந்தியா வழியாக அனுப்பப்படுவதாக குற்றச்சாட்டு கூறியிருக்கிறார். நம்பர் 1. அதுக்கப்புறம் வந்து யுஏஇ, அபுதாபி, துபாய், இதெல்லாம் இந்த 7 எமிரேட்ஸ் சேர்ந்த அந்த யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, ஈரானை பார்த்து, எப்பா நான் இடையில வந்து மிராஜ் இதெல்லாம் அனுப்பிச்சது, அப்புறம் ட்ரோன் அனுப்பிச்சதெல்லாம் உண்மை தான், ஆனால் அதுக்காக வந்து நம்மளை ரொம்ப தண்டிச்சிடாத, உங்களுக்கு என்னப்பா வேணும், நாங்கள் வந்து இன்டைரக்டாக சரண்டர் ஆக தயாராக இருக்கோம், உங்களுக்கு நான் வந்து ஏற்கனவே ஒரு 3 பில்லியன் அனுப்பிச்சிருக்கோம், இப்போ என்ன பண்ணுறோம், இங்கே ஃப்ரீஸ் பண்ணி வச்ச டாலர், ஓகே, அமெரிக்கா சொன்னதுனால அவங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்ச டாலர் ப்ளஸ் ஒரு 2 டன்னு
அப்புறம் ஒரு 2000 கிலோ. ஒரு கிலோ வந்து ஐ திங்க் 125 பவுனு. நம்மளோட புரிதல், நம்ம மக்களோட புரிதலுக்கு ஒரு கிலோ அப்படிங்கிறது 125 பவுனு. ஒரு 2000 கிலோ, 2 டன்னு தங்கம் கட்டி கட்டியாக எல்லாத்தையும் வந்து ஃப்ளைட்டு அபுதாபியிலேருந்து அப்படி கிளம்பி ஜல்லுன்னு டெஹ்ரானுக்கு, கராச்சிக்கு போகுது. இப்போ கொடுத்துட்டு, ஓகே நம்ம சமாதானப்படுத்திக்கிறோம்ப்பா, எப்பா நாங்கள் வந்து அவங்களோட சேர்ந்த மாதிரி தான் இருப்பேன், பார்த்து அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கொஞ்சம் வாச்சிருவோம். என்னென்னா, UAE ஹேஸ் ரிலீஸ்டு பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஆஃப் ஃப்ரோசன் ஈரானியன் அசெட். அதான் ஈரானியன் அசெட் என்ன, அந்த டாலரு அது எல்லாத்தையும் மொத்தம் அந்த கரன்சி எல்லாத்தையும் கொண்டு போகிறது, இன்க்ளூடிங் 2 tons ஆஃப் கோல்டு வேல்யூட் $283 மில்லியன். அப்போது பில்லியன்ஸ் ஆஃப் கரன்சி அண்டு கிட்டத்தட்ட 300 மில்லியன் டாலர் ரேஞ்சுக்கு 2 டன்னு கோல்டு இன் அண்ட் எஃபர்ட் டு செக்யூர் டெஹ்ரான்ஸ் ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் ஃபியூச்சர் அட்டாக்ஸ் ஆன் அபுதாபி. அப்போ அபுதாபி, துபாய் எங்களை வந்து நீ அடிக்காதப்பா, நான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்க மொத்த பணத்தையும் உங்களுக்கு வந்து ஃப்ளைட்டில் வந்து அனுப்பிச்சி வச்சிடறேன் அப்படின்னு அதுக்கு பிக்சரும் இருக்குது, படமும் போடுறோம். ரிப்போர்ட்ஸ் ஃப்ரம் ஈரானியன் சோர்சஸ் அண்ட் ஃப்ளைட் ட்ராக்கிங் இண்டிகேட் தட் ராயல் ஜெட் போயிங் 737 வந்து ரொம்ப பெரிய ஃப்ளைட்டு. ஸோ ராயல் ஜெட் போயிங் 737 ரெஜிஸ்ட்ரேஷன் A6RJA flew to Tehran and Karaj on August 11 and 12. ஸோ தெஹ்ரானுக்கு போயிருக்கு, கராச்சிக்கும் போயிருக்கு. These flights reportedly transported new assets இன்க்ளூடிங் 2 tons ஆஃப் கோல்டு வேல்யூட் ஒரு 300 மில்லியனுக்கு வேல்யூ பண்ணுற அளவுக்கு அதை வந்து கொடுத்துட்டு வந்திருக்காங்க. கொடுத்து வந்துட்டு எப்போ அது கிட்டத்தட்ட சரணாகதி தான். என்கிட்ட ஃப்ரீஸ் பண்ண சொன்னால், அமெரிக்கா ஃப்ரீஸ் பண்ண சொன்னால் ஃப்ரீஸ் பண்ணேன், நீ அடிக்கிற, இது ஃப்ரீஸ் பண்ண நான் திரும்ப ஃப்ரீஸ் பண்ணதை எடுத்து உங்கள்கிட்ட கையில் கொடுத்துட்றேன், என்ன வந்து நீ பாதுகாத்துக்கப்பா, நம்ம வந்து எல்லாம் ஃப்ரெண்ட், நம்ம எல்லாம் சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இது முக்கியமான செய்தி. அதுக்கப்புறம் வந்து ஆயிரக்கணக்கான அமெரிக்காவோட செயிலர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த போர் கப்பல், இந்த கப்பலில் வேலை வைப்பாங்கல்ல, அவங்க வந்து 250 நாளைக்கு மேலே அங்கே வந்து கப்பல்லே இருந்திருக்காங்க. அதில் என்னென்னா, ஒரு மாதிரி கெட்டுப்போன சிக்கன், நாத்தம் எடுத்த உணவு, என்னென்னா ஒரு மாதிரி கொஞ்சம் லேட்டாகி போச்சு, கரண்ட்டு ஒழுங்காக இல்லை ஃப்ரோசன் இருக்கும் இல்லையா, ஃப்ரிட்ஜுனா வந்து பெரிய பெரிய ஃப்ரிட்ஜ் வச்சுருப்பாங்கல்ல, அதுலேருந்து ஒழுங்காக வந்து ஃப்ரீஸ் பண்ணலை, ஒழுங்காக பாதுகாக்கலை அப்படின்னு கெட்டுப்போன சிக்கன், உணவுப் பொருள் அது இதுன்னு போட்டு அப்புறம் அவங்க என்ன செய்வாங்க, பர்கரு, சாண்ட்விட்சு, சிக்கன் அப்படின்னு சொல்லி நிறையா சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் வந்து கார்னு, இந்த மாதிரி சோயாபீன்ஸ் ஐட்டங்கள்லாம் இந்த மாதிரி நிறையா சாப்பிடுவாங்களா, அது எல்லாம் நிறையா வந்து கப்பலில் இருக்கும்போது என்ன டெய்லி வந்து சுட சுட வந்து மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வர முடியும், அப்போது ஃப்ரோசன் ஐட்டம் தான் நிறைய கிடைக்கும். அந்த ஃப்ரோசன் நிறைய கெட்டு போனது. thousands of US sailors have now spent more than 250 days aboard. ஆமாம், கப்பல் இருக்காங்க, ஆர் ரிப்போர்ட்டட்லி ஃபேஸிங் ஃபுட் ஷார்ட்டேஜ். ஸோ இருக்கிற ஃபுட்டும் குறைஞ்சி வர போச்சு. அப்புறம் broken plumbing and severe exhaustion as the Iran war stretches on. அப்போது அங்கே டாய்லெட் போனால், உட்கார போனால், தண்ணி பிடிச்சி அங்கே வந்து பிளம்பிங், அந்த பைப்பு கிப்பெல்லாம் நிறைய உடஞ்சி கிடக்கு. அது தானாக உடஞ்சாலும் இவங்க உடைச்சாங்களா அப்படிங்கிறது வேறு விஷயம். உடஞ்சி கிடக்கு, இந்த மாதிரி ஆச்சு. அதனால் வந்து இப்போ எல்லாம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப மனக்குமுறல் இருக்காங்களாம் அவங்க. அது வந்து அடிக்கடி செய்தி வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இப்போ சவுதி ஆரம்கோ வந்து என்ன எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்கன்னா, 2.6 பில்லியன் பேரல்ஸ் ஆஃப் ஆயில் சப்ளை சின்ஸ் த US-Iran வார் பிகின். அப்போது இந்த உலகம் வந்து ஹேஸ் லாஸ்ட், இழந்திருக்கிறது எவ்வளோ அப்படின்னா 2.6 பில்லியன் பேரல். 1 பில்லியனுங்கிறது 100 கோடி. அப்போது 260 கோடி பேரல். ஸோ 2.6 பில்லியன் பேரல். அப்போது ஒரு நாளைக்கு நார்மலாக 10 கோடி, கிட்டத்தட்ட 8, 9, 10 கோடி பேரல் உற்பத்தி ஆகுது உலக அளவில். வந்து அமெரிக்கா இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், இங்கே அரபு நாடுகளாக இருக்கட்டும், புருனையாக இருக்கட்டும், இல்லை ஈரானு, அதுக்கப்புறம் ஆப்பிரிக்க நாடுகள், அப்புறம் தென் அமெரிக்க நாடுகள் அப்படின்னு எல்லாம் சேர்த்தா அரௌண்டு 10 crore 10 கோடி பேரல் வந்து டெய்லி உற்பத்தியாகி எல்லாத்தையும் யூசேஜ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போ வந்து 260 கோடி. அப்போ என்னாச்சு, இது சில இடங்கள், மற்ற இடங்களில் உற்பத்தி ஆகும்ல, ஒரு நாளைக்கு வந்து 3 கோடி 4 கோடி 5 கோடி அப்படின்னு சொல்லி டிஸ்டர்ப் ஆகிட்டே இருந்துச்சு. அப்படின்னா என்னாச்சு, 260 கோடி. நீங்கள் வந்து 10 கோடி மொத்தத்துக்கு உற்பத்தியே இல்லைன்னு வச்சுக்கிட்டோம்னா 26 நாட்கள் 0. ஆனால் இப்போ அங்கங்கே உற்பத்தி நடந்துக்கிட்டு இருக்கா. அதனால் இந்த 5 மாதத்தில் 260 கோடி பேரல். அப்போது இந்த இதுக்கான செலவு, அதான் இதுக்கான வரவு, அப்புறம் இதுக்கான தேவைகள், இந்த
குரூட் ஆயிலை நம்பி இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி இன்க்ளூடிங் இந்தியா. ஓகே, இந்தியா வந்து இதில் விதிவிலக்கே இல்லை. இந்தியாவுக்கு வெளியிலேருந்து வரணும், பெரிய பாடாப்பட்டு எக்ஸ்ட்ரா விலை கொடுத்து எல்லாம் வாங்குதா. ஸோ 2.6 பில்லியன் 260 கோடி லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சவுதி ஆரம்புக்கு எஸ்டிமேட் பண்ணி போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வயிற்று வலி, வேறு வழி இல்லை, அது போட்டிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து அமெரிக்கா வந்து திடீர்னு ரெட் அலர்ட் போட்டாங்க. ஓகே, எல்லாம் அங்கே இருக்கிற மொத்த எம்பசியில் இருக்கிற ஆட்களை பூரா வந்து சேஃபாக இருந்துக்க, இல்லை அந்த நாட்டை விட்டு எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு மொத்தம் இந்த நாட்டை விட்டு கிளம்ப சொல்லி அவசர உத்தரவு போட்டிருக்காங்க. அடிக்கடி அவசர உத்தரவு போகிறாங்க, திடீர்னு தாக்க போகிறாங்களா, அல்லது அவசர உத்தரவு போட்டு இந்த ஈரான் வந்து என்ன தான் நடவடிக்கை எடுக்குதுன்னு பார்க்க போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அவசர உத்தரவு போட்டிருக்காங்க. இந்த அலர்ட் வந்து நம்ம சாதாரண எடுக்க முடியாது. சில நேரம் அந்த அமெரிக்கர்களுக்கு அவசர உத்தரவு போட்டு அமெரிக்கர்கள்லாம் வெளியே வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து போட்டு தாக்குனா ஈரானை தாக்குவேன், ஈரானை இவங்களை தாக்குவாங்க அரபு நாடுகளை. அப்போ எவன் செத்தா எனக்கு என்ன அப்படிங்கிறத இவங்களோட ஐடியா. ஓகே, அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் அந்த பெரிய கப்பல் அடி வாங்குச்சுன்னு சொன்னோம். சிலர் வந்து அப்போல்லாம் ஒன்றும் இல்லையேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அடி வாங்கியிருக்கு. அதனால் அது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகே, அதுக்கு பதிலாக அமெரிக்கா வந்து புது கப்பல்களை அனுப்பிச்சிருக்கு. புது கப்பல் யுஎஸ் சென்ஸ் நியூ வார்ஷிப் டு மிடில் ஈஸ்ட் ஆஃப்டர் லிங்கன் ஃபெயில். யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படிங்கிறத. எப்படின்னா ட்ரம்ப் டிப்ளாய்ஸ் நியூ வார்ஷிப் அகென்ஸ்ட் ஈரான் அஸ் எக்ஸாஸ்டட் அப்படின்னா அந்த மாதிரி செய்தி. அதுக்கப்புறம் வந்து சைனா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்கே வந்து சில கப்பல் இதெல்லாம் வந்து அங்கே ஆட்கள் வந்திருக்காங்களா, அதை பிடிச்சது. எப்படின்னா நோ டாய்லெட்ஸ் ஃபார் 100 hours யுஎஸ் sailors hell in China's backyard. சைனாவோட பேக்யார்டு என்ன, அந்த பின்பக்கம் இருக்கக்கூடிய ஒரு கச்சரா இடம் அப்படின்னு வச்சுக்கலேன், அதில் வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க 100 மணி நேரமாக. அப்போ என்னாச்சு, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். அப்போது 3 கிட்டத்தட்ட 4 நாள், 4 நாளுக்கு டாய்லெட் கிடையாது. அவங்களுக்கு டாய்லெட் பேப்பரு அந்த மாதிரி டிஷ்யூ அப்படி யூஸ் பண்ணுவீங்க. அவங்க வந்து அவ்வளோ கன்றாவியாக வந்து அங்கே அடைச்சி வச்சுருக்காங்க. அவங்களுக்கு அடைச்சி வைக்க வச்சுருக்காங்க அப்படி வச்சுக்கலாம். சைனா வந்து அங்கேறா அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க போல இருக்குது. அது வந்து பயங்கர இஷ்யூ ஆகிக்கிட்டு இருக்குது. நோ டாய்லெட்ஸ், நோ பவர், 300 யுஎஸ் sailors, 300 கப்பலில் வேலை பார்க்குற sailors ட்ராப்டு 4 days அப்படின்னு சொல்லி செய்தி வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து அமெரிக்காவில் அங்கே இருக்கக்கூடிய அங்கேயே சொல்கிறேன், ட்ரம்ப் வந்து சூப்பரா அப்படின்னா ட்ரம்ப் சூப்பர் எதில், மைனஸில் வந்து சூப்பர் இது வரைக்கும் இருந்த அதிபர்களையே மோஸ்ட் கரப்ட் பொலிட்டிஷியன் எவர், மோஸ்ட் கரப்ட். ஏன்னா பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து தனக்கு பிஸ்னஸ்ஸு, அதுக்கப்புறம் தன் நாட்டுக்கு வந்து வந்தால் போது போனால் போதும் அது ஒரு பிஸ்னஸ்ஸு, மற்றவனை பற்றி கவலைப்படலை, எல்லாத்தையும் போட்டு சாத்திட்டு தனக்கு பிஸ்னஸ். இந்த கடந்த ஒரு 5-6 மாதத்தில் அந்த ட்ரம்ப் அந்த ஃபேமிலி மட்டும் சம்பாதிச்சது 500 பில்லியன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே முன்னாடியே சொல்லிட்டு இருக்கோம். அது வந்து ஏற்கனவே அங்கங்கே வெளிவர ஆரம்பிச்சிருச்சு. மோஸ்ட் கரப்ட் பொலிட்டிஷியன் எவர் ரெப் ஜெஃப்ரிஸ் சலாம்ஸ் கிங் ட்ரம்ப். இந்த ஜெஃப்ரி அப்படிங்கிறவர் வந்து குற்றஞ்சாட்டியிருக்கிறார் பயங்கரமாக. அதுக்கப்புறம் வந்து இப்போது ஈரான் என்ன பண்ணுறாங்க, சரி இந்த பக்கம் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, நம்ம வந்து நிறையா மிசைல் உற்பத்தி பண்ணுறோம், ட்ரோன் உற்பத்தி பண்ணுறோம், கொசுப்படை மாதிரி போட்டு உற்பத்தி பண்ணுற இதெல்லாம் போக இப்போ வந்து புதுசாக என்னென்னா தன்னோட விண்வெளியில் பறக்கக்கூடிய சேட்டலைட்டை வந்து இனி எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ஈரான் ஸ்பேஸ் புஷ் 3 satellites டு லான்ச் ஆஸ் 24 satellite நெட்வொர்க். ஸோ 24 சேட்டலைட் நெட்வொர்க்குக்கு இப்போ புதுசாக வந்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டுருக்காங்க சேட்டலைட். ஏன்னா விண்வெளியில் தன்னோட ஆதிக்கம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து இங்கேருந்து அனுப்பக்கூடிய மிசைலாக இருக்கட்டும், ஃபைட்டர் ஜெட்டாக இருக்கட்டும், ட்ரோனாக இருக்கட்டும், அல்லது இந்த மாதிரி போட்டாக இருக்கட்டும், கப்பல், நீர்மூழ்கி கப்பல், எல்லாத்துக்கும் வந்து சேட்டலைட் கம்யூனிகேஷன் வேணும். அது அடுத்தவங்களை நம்பி இருந்தால் திடீர்னு நம்ம ஆஃப் பண்ணி விட்டான்னு சொல்லி முடிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்கு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஈரான் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி ஒன்று விண்வெளி, இன்னொன்று இப்போ கப்பலில் கப்பற்படை, அப்புறம் தரைப்படை, மிசைல், ட்ரோனு, ஃபைட்டர் ஜெட்டு, ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் அப்படின்னு சொல்லி எல்லா விதத்துலையும் பயங்கரமாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து இந்த பலூச்சிஸ்தான் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்குது. அது வந்து பாகிஸ்தான்லேயும் இருக்குது, ஈரான்லேயும் இருக்குது. அங்கே வந்து இருந்த சிஐஏ அண்ட் மொசாடு ஆயுததாரிகளாக இருந்தவங்களை வந்து பிடிச்சி சாத்திருக்காங்க. ஈரான்ஸ் பிக் ஸ்ட்ரைக் அகென்ஸ்ட் சிஏ மொசாட் ஆர்ம்டு ஆப்ரேட்டிவ்ஸ். ஏன்னா அங்கே வந்து யூதர்கள் இருக்குன்னு அவசியம் இல்லை, வெள்ளைக்காரங்க அவசியம் இல்லை. வெள்ளைக்காரங்க கொஞ்சம் லேசாக கொஞ்சம் இருப்பாங்க, வெள்ளைக்காரன் என்ன அமெரிக்கன் இதெல்லாம் இருப்பாங்க. ஆனால் அந்த சிஏ மொசாட் வந்து லோக்கல் மக்களையே வந்து நிறைய ட்ரைனிங் கொடுத்து, ஆயுதங்கள் கொடுத்து, காசை கொடுத்து மயக்கி எல்லாம் பண்ணுறது. அவங்கள வந்து போட்டு அடி சாத்தியிருக்காங்க
ஈரான். ஏன்னா இல்லைன்னா அப்படியே அந்த பலூச்சிஸ்தானில் ஆள் இருப்பாங்கல்ல, திடீர்னு ஈரானுக்குள்ளே புகுந்து துப்பாக்கி சூடு, குண்டு எரியிறது அப்படின்னு பிரச்சனை வந்துச்சுன்னா வந்து கலவரம் வந்துடும் இல்லையா? அதை போட்டு சாத்தியிருக்காங்க. சிஐஏ மொசாட் வந்து அப்படியே ஆடி போய் கிடக்காங்க அப்படிங்கிறது இப்போ முக்கியமான செய்தி. அதுக்கப்புறம் வந்து ஹவுதீஸ் வந்து திரும்பவும் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கார்கோ ஷிப்பை வந்து அடிச்சிருக்காங்க. ரெட் சி வார் 6 கில்டு இன் டெட்லி ஹவுதி ஸ்ட்ரைக் ஆன் ரெட் சி. அந்த அடித்ததில் வந்து 6 பேர் இறந்துருக்காங்க. 6 பேர் எந்தெந்த நாட்டுக்காரங்க யார் என்னங்கிற டீட்டெயில் நான் வரலை. அது வந்தோடனே நம்ம வந்து அடுத்த இதில் சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து ஈஜிப்ட்டு பார்த்தாங்க. இது என்ன சவுதி அரேபியாட்ட வந்து ஒரு பக்கம் துருக்கி, இன்னொரு பக்கம் பாகிஸ்தான். அவங்க நான் வந்து இப்போ உங்களோட சேர்ந்து படைபலத்தில் சேர்ந்து உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹவுதீஸ் அடித்தோடனே பாகிஸ்தான் வந்து ஐயோ நான் வரல அப்படின்னு சொல்லி பிரேக் பண்ண மாதிரி இருந்துச்சு. இல்லை நாங்கள் ஹவுதீஸ் அடிக்கவோ ஈரான் அடிக்கவோ நாங்கள் தயாரில்லை, மற்ற யார் வேணாலும் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டணியில் இருக்காங்க. இப்போ பார்த்தாங்க பக்கத்தில் ஈஜிப்ட் வந்து எகிப்து வந்து என்ன பண்ணிட்டாங்க, என்ன இப்போ அது அவங்க மட்டும் வந்தாங்க எப்படி, எனக்கு கொஞ்சம் காசு வேணுமே அப்படின்ட்டு, ஐயா நானும் வந்து சேர்ந்துக்கிறேன் உங்களோட அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு டீல் பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான். யார் நம்ம வந்து எல்சிசி இருக்கார் இல்லையா, அவர் வந்து டீல் பேசிகிட்டு இருக்காரு. ஓகே. அதுக்கப்புறம் வழக்கம் போல் வந்து ஐஆர்ஜிசி என்ன பண்ணுது, அங்கே பார்த்துக்கிட்டே நிற்குது எங்கே ஹர்மோஸில். அந்த பக்கம் ஏதாவது கப்பல் போகுது, என்ன கப்பல் போகுது, அடையே 2 யுஏஇ கப்பல் போகுது, அது அங்கே போகுது. அப்புறம் வெளியில் வந்து கல்ஃப் ஆஃப் ஒமான் அந்த இதில் போகுது. போனால் அட்ரா அப்படின்னு சொல்லிட்டு 2 கப்பலை போட்டு சாத்தியிருக்காங்க ஐஆர்ஜிசி. ஈரான்ஸ் ஐஆர்ஜிசி பாம்ஸ் 2 யுஏஇ ஆயில் ஷிப்ஸ் இன் ஹர்மோஸ் சோக் ஹோல்டு. அந்த சோக் பாயிண்ட் இருக்குல்ல, அதில் வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப கரெக்டாக டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க 2 கப்பலை. அப்போது யுஏஇ வந்து என்னடா பண்ணுறது, அந்த ஒரு பக்கம் தங்கத்தையும் ஃப்ரீஸ் பண்ண டாலரையும் அள்ளி போய் 2 ஃப்ளைட்டில் வந்து கராஜ்லேயும் டெஹரான்லையும் கொடுத்துட்டாங்க. இந்த பக்கம் கொடுத்தாச்சுன்னு சொல்லி கப்பல் போய் கப்பல் அடிக்கிறாங்க. அப்போ ஒன்று இங்கே கொடுத்தோன்னே உன் கப்பல் அலோவ் பண்ண எல்லா கப்பலும் வருவாங்கல்ல, எனக்கு வந்து இப்போ பேச்சுவார்த்தை முடியட்டும், அமெரிக்கா வந்து இதை விட்டு எல்லாம் காலி பண்ணி போகட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து விட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் யாரையும் போக விடாமல் ரொம்ப இறுக்கி பிடிச்சி நிற்கிறாங்க. ரொம்ப பயங்கர டைட்டாக தான் இருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ வந்து ட்ரம்ப்பு ஐ திங்க் 2 வாட்டி 3 வாட்டி சைனாவுக்கு போயிட்டார். அவர் வந்து அங்கே சைனா அதிபரை வந்து ஜி ஜின்பிங் அவர் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு நம்ம டேரிஃபை ஒரு 300 பில்லியன் இதுக்கெல்லாம் வந்து நெகோஷியேட் பண்ணுறாரு. ஆனால் சைனா வந்து ரொம்ப அசரலை. ரைட், ஓகே நீ வந்து பின்னாடி குத்துறதுக்கு எல்லாம் பண்ணேன்னா அதை விட நான் பின்னாடி குத்துவேன், நீ எனக்கு கவலையே படாத, கை குலுக்க நீ வா, நான் வந்து உங்கள் நாட்டுக்கு வரல அப்படின்னு. இப்போ சைனாவோட அதிபர் அங்கே வந்து போகவே இல்லை. இவர் தான் 2 வாட்டி 3 வாட்டி வந்து சேர்ந்துருக்கிறார். ஓகே. ஸோ எப்படின்னா சைனா ட்ரம்ப் டாரிஃப் வித் 300 பில்லியன் ட்ரேட் கூப். ஓகே. ஜி ஜின்பிங் மாஸ்டர் ஸ்டோக் சைனா யூசஸ் யூஎஸ் அலைஸ் டு பீட் ட்ரம்ப். அதுதான் அவங்க அலைய வந்து அவங்களோட எல்லாம் சேர்ந்து நீ என்ன தான் பண்ணாலும் இங்கே ஒன்றும் பப்பு வேகாதுப்பா, நீ வந்து இந்தியா மூலமாகவோ அல்லது பாகிஸ்தான் மூலமாகவோ அல்லது வேறு அரபு நாடுகள் மூலமோ எந்த நாடு மூலம் வச்சுக்கோ, என்ன நடந்தாலும் அப்புறம் ஈரானை வந்து நீ சப்ரஸ் பண்ணி அடித்து என்னையை வந்து அமுக்கணும்னு நினச்சேன்னா முடியாது அப்படின்றது ரொம்ப கிளியர் கட்டாக பண்ணியிருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் ரஷ்யா பக்கம் போனோம்னா ஜெலன்ஸ்கி வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாப்புல. அவன் கையில் வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அந்த என்ன இதை வந்து இது ட்ரோனோ அல்லது மிசைலோ வருது, அதை தாக்குறதுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஓகே ரிட்டையர் பண்ணுறதுக்கு அவங்ககிட்ட வந்து சிஸ்டர் கையில் ஸ்டாக் இல்லை. கேட்டு பார்த்தாங்க முடியலை. கடைசி என்ன என்னாச்சு, புட்டின் ப்ளீஸ் ஸ்டாப் அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிச்சிருக்காப்புல ஜெலன்ஸ்கி. பெக்ஸ் ரஷ்யா டு ஸ்டாப் அட்டாக்ஸ். ஏன்னா ரஷ்யா வந்து தொடர்ந்து பயங்கர அட்டாக் பண்ணுறாங்க. ஏன்னா இவங்கள வந்து தாக்குனா தான் நேட்டோ வந்து அதிர்வாங்க. ஏன்னா இவங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாமே நேட்டோட ஆயுதம், அமெரிக்காவோட ஆயுதம். அமெரிக்கா ஆயுதம் இப்போ குறைஞ்சிருக்கு. நேட்டோ வந்து இன்னும் விடாமல் பிடிச்சி அடிச்சிட்ருக்காங்க. இப்போ மொத்தத்துக்கு ஜெலன்ஸ்கியை அதாவது யுக்ரைன் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு அப்படின்னா ரஷ்யா கை ஓங்கிடும். ரஷ்யா கை இங்கே ஓங்கிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அரபு நாடுகள்லேயும் அமெரிக்காவோட கை இறங்கும் அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான கருத்து. அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே சொன்னதான் அந்த சிஏ மொசாடு அந்த அவங்க வந்து பலூச்சிஸ்தானில் போட்டு சாத்தியிருக்காங்க அப்படிங்கிறத முக்கியமான செய்தி. ஸோ மொத்தத்துக்கு நம்ம இன்றைக்கி ஓவராலாக வந்து இந்த செய்தியை பார்த்துருக்கோம். ஒரு பக்கம் சைனா வந்து அப்பர் ஹேண்ட் நிற்கிது. ட்ரம்ப் திரும்ப வந்து பார்த்து ஐயா ஒரு 300 பில்லியன் US டாலர் 30 லட்சம் கோடி நாங்கள் வந்து உங்களோட வந்து ட்ரேட் டீல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ரைட் ஓகே அப்படி பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அமெரிக்கா இறங்கி வந்து கை குலுக்குது. ஆனால் இது எல்லாம் ஏன் கை குலுக்க வர்றாங்க, சுற்றியே சைனா வந்து தன்னோட ஆதிக்கத்தை நிலைநாட்டிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே வழக்கம் போல் இங்கே ரொம்ப இன்றைக்கி வந்து ரொம்ப ஸ்பெஷல் செய்தி அப்படின்னா யுஏஇ 2 ஃப்ளைட்டில் வந்து தங்கத்தையும் இதையும்
அமெரிக்காவோட கரன்சி அதையும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்ததை அப்படியே ஃப்ளைட்டில் கொண்டு போய் எடுத்து அங்கே போய் கொடுத்து சரண்டர் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான செய்தி. ஸோ அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.